திமுக ஆட்சி என்பது காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகள் இணைந்து வெற்றி பெற்ற ஒரு ஆட்சி தான் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது திமுக என்ன செய்யுது அப்படின்னா, தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி தலைவர்களை புறக்கணித்து விட்டு கலைஞர் அவர்களுக்கு பிறகுதான் தமிழக வரலாற்றை எழுத நினைக்கிறது என்பதாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை முதல்வர் வெளிப்படையாக கண்டிக்கவில்லை என்ற வருத்தம் எனக்கும் இருக்கிறது. திருச்சி சிவா அவர்கள் காமராஜரனுடைய பெருந்தலைவர் காமராஜரனுடைய வீட்டிலே ஏசி இருந்ததுன்னு சொல்கிறார். இன்னொரு முறை பெருந்தலைவரனுடைய நினைவகத்துக்கு சென்று பார்த்தேன். ஒரே ஒரு ஏர் கூலர் வைத்தார்கள். டாக்டர் சௌரிராஜன் வற்புறுத்தல். அது எவ்வளோ பெரிய அபத்தம். அதை சிவா பேசினார். காந்தி அவர்களை அழைத்து சென்று கட்டிலிலே படுக்க வைத்ததே நாங்கள் தான் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஏ ராஜா அவர்கள் பேசினார். இதையெல்லாம் கூட கண்டிக்கலன்னு. அப்படி எங்களுடைய தலைவர்களை, எங்கள் இதயத்திலே வைத்து நாங்கள் பூஜிக்கிற தலைவர்களை அவர்கள் தூற்றும் போது எங்களுக்கு ஏற்படுகின்ற வலியை முதல்வர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதற்கு எதிர்வினை அவர் ஆற்றிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.